நீங்கள் அந்த ஐடியா பற்றி என்ன நினைக்கிறீங்க? அந்த ஐடியா அதில் நிறைய சோஷியல் கண்டென்ட் மெசேஜஸ்லாம் இருக்கும். ஓகே. ஸோ இந்த ஜென்ரேஷன் பசங்க ஃபாலோ பண்ண நிறைய சோஷியல் மெசேஜஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஒரு வேளை அந்த ஐடி ஓனரை நீங்கள் நேரில் பார்த்தா என்ன செய்வீங்க? அந்த ஐடி ஓனரையா, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாதுல்ல. அந்த ஐடி ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானு கூட தெரியல. ஓகே. ஸோ தெரியல. ஓகே. குப்பையை குப்பை தொட்டியில் போட்டுன்னு சொன்னேன். நீ சொல்ல, நீ யாரியா? குப்பையை பொறுக்கிறதானே அவன் வேலை. அப்புறம் என்னையா படிக்கிற பையன் இப்படி மரியாதை இல்லாமல் பேசுறியப்பா? அப்படிதான் பேசுவேன். என்னையா பண்ணுவேன்? போயா. என் பேர் சூர்யா. என் கண்ணு முன்னால் ஒரு தப்பு நடந்தால் அதை பார்த்துட்டு சும்மா போகிறதுக்கு எனக்கு மனசு வராது. ஆனால் அதை தட்டி கேட்குற அளவுக்கு தைரியமும் வராது. அந்த மாதிரி நேரத்தில் நான் கண்ணை மூடி அதை தட்டி கேட்குறதா கற்பனை பண்ணிடுவேன். தினமும் என்னை சுற்றி இந்த மாதிரி நிறைய சம்பவம் நடக்கும். அந்த சம்பவத்தை எல்லாம் சோஷியல் மீடியாவில் நிஜமாகவே நான் தட்டி கேட்டதா எழுதி போடுவேன். மற்றவங்கள மாதிரி இதெல்லாம் பார்த்தும் பார்க்காம போகிறதுக்கு எனக்கு மனசு கேட்காதுங்க. அதனால தான் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி என் மனசை நானே ஏமாற்றிக்குவேங்க. நிறைய தடவை உண்மையாகவே தட்டி கேட்கணும்னு ட்ரை பண்ணியிருக்கேங்க. ஆனால் உள்ள ஒரு பயம். அது என்னமோ தெரிலங்க. சினிமாவில் சண்டையை பார்க்கும்போது வர தைரியம் நேரில் சண்டையை பார்க்கும்போது வரதில்லை. ஏண்டி உங்க இஷ்டத்துக்கு நீங்க பிரேக்கப் பண்ணிட்டு போவீங்க, நாங்க என்ன பரல் சப்பிட்டு போவா? ஏய் சூர்யா. பாறா சூர்யா. சூர்யானா பெரியவனா? டேய் நில்றா, டேய் நில்றா. உங்களுக்கு தங்கச்சி இருக்குல்ல சூர்யா, அவங்களை இதே நிலைமையில பார்த்தாலும் இப்படிதான் விட்டுட்டு போவீங்களா சூர்யா? இனிமேல் ரோட்ல யாராச்சும் ஹெல்ப்னு கேட்டா அட்லீஸ்ட் அவங்க என்ன நிலைமையில அந்த ஹெல்ப்பை கேட்குறாங்கன்னு கொஞ்ச நாள் திரும்பி பாருங்க சூர்யா. அண்ணா 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 ப்ளீஸ்ண்ணா, அண்ணா விட்டுருங்கண்ணா, அண்ணா ப்ளீஸ்ண்ணா, காலேஜ் ஃபீஸ் இருக்குண்ணா, அண்ணா ப்ளீஸ்ண்ணா, அண்ணா ப்ளீஸ்ண்ணா விட்டுருங்கண்ணா, அண்ணா அண்ணா விட்டுருங்கண்ணா, அண்ணா ப்ளீஸ்ண்ணா, அண்ணா. ஒரு சண்டையை ஜெயிக்கிறது பலமோ ஆயுதமோ இல்லை, எதுக்காக நம்ம சண்டை போடுறோன்ற காரணம் தான். இது என்னோட பயத்தை தூக்கி எறிகிற